நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனி அருகே உள்ள வீமா ஸ்கொயர் பகுதியில் கழகத்தின் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக நிர்வாகியும் முன்னாள் ஏடிஎஸ்பியுமான வெள்ளத்துறை தலைமையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கொடிக்கம்பத்தில் புதிய கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் குபேந்திரன் மணி, சிவகாமி, ஸ்ரீனிவாச அங்கப்பன், வெள்ளையா, எஸ்டி சாமி, டைகர் மாடசாமி, கணபதி, சுப்பையா, வானமாமலை, சுப்பிரமணியன், சங்கர், நாராயணன், அருணாச்சலம், மாரியப்பன், வெங்கடேஷ், கொம்பையா, கணேசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அறிமுகப்படுத்திய கொடியை இன்று ஏற்றிருக்கிறோம். அது திருநெல்வேலியில் முதலையாக ஏற்றிருக்கிறோம். இனி வருங்காலங்களில் எல்லா கிராமங்களிலும் எல்லா நகர்ப்புறங்களிலும் கொடிகள் ஏற்றப்படும். மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்றும் மற்றும் கிராமங்களில் சென்று எல்லா கிராமங்களிலும் கொடியேற்றுவோம் என்று உறுதியளிக்கிறோம். இன்று திருநெல்வேலியில் சிறப்பாக புரட்சி தலைவி அம்மாவின் தெய்வீக நல்லாசியுடன் கழகத்தினுடைய இணைந்த அத்தனை நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள் அனைவரையும் முதல் கண் வருக என வரவேற்று இன்று வெற்றி முழக்கமாய் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலாக பொன்னான இந்த புதன்கிழமை என்று 2026 புரட்சி தாய் சின்னம்மாவின் ஆட்சி அமைய இறைவனின் அருளாசியுடன் இன்று முதல் கொடியேற்றி துவக்கி வைத்துள்ளார்கள். இதன்படி நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் வெற்றியை இன்றே நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். அதுபோக ஒவ்வொரு ஒன்றியம், பேரூர், நகரம், மாவட்ட வாரியாக, ஊராட்சி, கிளைக்கழக வாரியாக நாங்கள் மீண்டும் கொடிகம்பங்கள் ஏற்றி மீண்டும் அத்தனை பேருக்கும் புத்துணர்வு கொடுத்து 2026 புரட்சி தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று புரட்சி தாய் சின்னம்மாவின் யாரை ஆணையிடுகிறார்களோ அத்தனை தொகுதிகளும் நாங்கள் தீவிரமாய் பணியாற்றி புரட்சி தாய் சின்னம்மாவின் ஆசியோடு நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவோம். கழகத்தினுடைய பெயரை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிவிப்பார்கள். நாங்கள் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி 2026 புரட்சி தாய் சின்னம்மாவின் அவர்கள் வழியிலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரங்கள் வலுப்படுத்துவோம் என்று இதன் மூலம் உறுதி கூறி அனைவருக்கும் நன்றி. இன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிமுகப்படுத்திய கழக கொடியினை திருநெல்வேலி மாவட்டத்தில் முதன்முறையாக இன்று முன்னாள் காவல்துறையினோட அதிகாரி மதிப்பிற்குரிய வெள்ளத்துறை சார் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு கொடியேற்றிருக்கிறோம். திருநெல்வேலி மண் வீரத்திற்கும் விடுதலைக்கும் பெயர் பெற்றது. பல விடுதலை போராட்டங்களினுடைய ஆணிவேர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்குது. குறிப்பாக இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய ஆணிவேர் திருநெல்வேலி மாவட்டம். அதன் ஒரு அறிகுறியாக, அதன் வாரிசுகளாக இன்று தமிழகத்தில் நடைபெறும் தீய சக்தி திமுகவின் ஆட்சியை ஒழித்து கட்டவும், துரோகிகளின் அதிகாரத்தை ஒழித்து கட்டவும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் மாண்புமிகு அம்மாவின் அவர்களின் ஆட்சியை மீண்டும் அமைய பொறுப்பேற்று நாங்கள் அத்துணை பேரும் சின்னம்மாவிற்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்துவோம். விரைவில் சின்னம்மா அவர்கள் கட்சியின் பெயரை அறிவித்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்கும்.